தேங்க்ஸ் கிவிங் மீட். தேங்க்ஸ், நன்றி. நன்றிக்கு வந்து எப்படி அன்புக்கு நன்றி சொல்ல முடியாதுன்னு நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு. தியேட்டர் விசிட்ஸ் பண்ணுற வாய்ப்பு இந்த படமாக இந்த டீம் மூலமாக கிடச்சிச்சு எனக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி மதுரைக்கு போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாஸ்தி நான் தியேட்டரே போய் பார்க்குறதில்ல. ஏன்னா நம்ம பண்ணியாச்சு ஒரு படத்தை, இதுக்கு மேலே மக்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதை அவங்க எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களோட கையில் இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை வந்து 100க்கு 100 செஞ்சுட்டேன்னா அந்த சந்தோஷத்துலேயே இருக்கணும்னு தான் நினைப்பேன். பட் இந்த வாட்டி தியேட்டர் விசிட்ஸ் போயிருந்தேன். சென்னையில் ஐ திங்க் ஒரு 4-5 தியேட்டர்ஸ் போனோம். அப்புறம் மதுரைக்கு போயிருந்தோம். அதில் வந்து கிடைச்சது அன்பு மட்டுமே. அண்ட் இங்கே 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 சென்னையில் போயிருந்தபோது சொன்ன மாதிரி மிக்ஸ்ட் க்ரௌடு, லைக் யங்ஸ்டர்ஸ் உள்ளார நாங்கள் டீமாக உள்ளார என்ட்ரு பண்ணோடனே ஒரே கைத்தட்டல் விசில்னு இருக்க போது இந்த படத்துக்கு எந்த அளவு என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு அதிலேயே தெரிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அன்புக்கு அண்ட் நீங்களாம் அந்த படத்தை பார்த்து ப்ரெஷ் ஷோ போது வந்து உங்களோட அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அதுக்காக தேங்க்ஸ், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த 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 டீமோட ஒர்க் பண்ணது அதான். இப்போ எல்லாம் பேசிட்டாங்க. எல்லாம் பேசினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறது ஈஸி, கடைசியில் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அது மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இங்கே இருக்கிற அனைவருக்கும் என்னோட நன்றி. had a wonderful time working with all of you. Sean, always a big fan of your music. Thank you so much for providing such good music. இந்த படத்துக்கு வந்து அதோட ஒரு சோலாக நீங்கள் ஒரு ஒண்டர்ஃபுல் ஆல்பம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு தேவையான கரெக்டான வார்த்தைகளாக சார், ரொம்ப நன்றி சார். 3வது படம் நிச்சயம் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அருள்தாசனை நிறைய அடிதடி பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி அவங்களை அடிக்கிறது தான் கிடைக்கல. ஆனால் தேட்டர் உள்ளார போனால் நான் அவரை கொஞ்சம் அடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. பட் ஒண்டர்ஃபுல் ஆக்டிங் சார். அண்ட் போத் மீனாட்சி அண்ட் சுஷ்மிதா சொன்ன மாதிரி யூ வர் த பில்லர்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேரும் நீங்கள் கரெக்டாக பில்லர்ஸாக இருந்திருக்கீங்க. ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ் ஃப்ரம் போத் ஆஃப் யூ. சைலண்ட் அண்ட் டெட்லி. ஆமாம், அவங்க ஸ்வீட் அண்ட் பப்ளி அஃப்கோர்ஸ். ஸோ அதனால் கிரேட் ஒர்க்கிங் வித் எவ்ரி ஒன். முருகானந்தம் சார், அந்த 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 ஒரு இன்னசென்ஸ் இருக்குல்ல, இன்னசென்ஸ்லேயே அந்த ஒரு சந்தோஷம் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க சார். அண்ட் எப்போவுமே ஒரு ஃபோன் அடித்தா அங்கே இருக்கிறதுக்கு தினேஷ் காசி, தேங்க்யூ ஸோ மச். ஒரு 1.5 நிமிஷம் வந்தாலும் அப்படியே டைட்டாக இருந்துச்சு ஃபைட்டு, சூப்பராக இருந்துச்சு. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபைட்டு. ஸோ ஆமாம், அவங்க சொல்கிறதே பெரிய விஷயம். அவங்க பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. அவங்களாம் வந்து நிறைய விஷயங்கள், லைக் ஒரு ஆர்டிஸ்டாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நான் ஏற்றுக்கிறது, பார்த்து கேட்டு ரசிச்சுப்பேன் அதையே. அதெல்லாம் இந்த இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் த டைரக்டர் சண்முகப்பிரியன், தேங்க்யூ. நீங்கள் வந்து இருக்கப்பட்டு பார்த்து தான் எனக்கு இந்த இந்த கேரக்டர் கொடுக்கணும்னு நினச்சி வந்தீங்க. எனக்கு வந்து விதவிதமாக பண்ணணுன்னு ஆசை தான். ஆனால் ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்ணால் தான் அடுத்தது கிடைக்குங்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா டைப் காஸ்டிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை உள்ள மாட்டிக்கிட்டு இருப்போம் ஆக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கான பாடுபடுற இதுதான் இந்த மாதிரி விஷயங்கள், வேடங்கள் எல்லாமே. ஸோ தேங்க்யூ. சக்தி சார், ஆமாம் சார், உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். எங்களோட கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் வாரம் நீங்கள் அதே ஃபேவர் எங்களுக்கு பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அஃப்கோர்ஸ் ஒண்டர்ஃபுல் மூவிஸ் ஆர் கம்மிங். இதுக்கு முன்னாடி வந்த படங்களும் நல்ல படங்கள், எல்லா படங்களும் ஓடணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது. இது என்னோட இண்டஸ்ட்ரி. அதே நேரத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஓடினா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் சார். அண்ட் producers, missing Shweta today, but thank you so much Dheeraj and Rise East.
ரா கார்த்திக் சார், எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. இந்த இந்த படம் உருவானதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் ஸ்டேஜில் இல்லை. ஆனால் நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன். ஸோ டைரக்டர் குரூப், தேங்க்யூ. எல்லாருமே யூ ஆல் டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். நானே வந்து மார்னிங் 7 till நைட் 9லாம் ஷூட் பண்ணோம் இந்த படம். இப்போ 7 to 9 ஆர்டிஸ்ட்லாம் ஷூட் பண்ணோன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு எந்திரிச்சிருக்கணும்னு எனக்கு தெரியும். அது வந்து கஷ்டமான வேலை. பட் நாங்கள் வந்து ஒரு மனசார இது உள்ளார இறங்கி இதை வந்து ஈஸியாக பண்ணலாம், முடிச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து ஒரே ஓட்டமாக ஓடணும். ஸோ வி வர் ஏபிள் டு ஃபினிஷ் தேட். தேங்க்யூ டு யுவர் டீம் ஆல்சோ. நம்ம டிஓபி டீம், தே எல்லாம் எல்லாம் பயங்கரமாக எஃபர்ட். அதுவும் நாங்கள் வந்து கோபியில் வந்து ஏர்லி சம்மரில் ஷூட் பண்ணது. அந்த ஒரு சூடில் எல்லாம் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வண்டர்ஃபுல். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஆல் கம் அவுட் வண்டர்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் ஆல்சோ. ஒரு குட் டீம் எஃபர்ட். இன்னைக்கு வந்து இங்கே நின்று இந்த இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட பகிர்ந்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றைக்குமே தேவை. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஒரு அன்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எத்தனையோ தியேட்டர்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த பாஸ்ட் வீக் ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ரொம்ப நர்வஸாக என்டர் ஆகும்போது என்ன நினைப்பாங்க, என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. எல்லாரும் வெளியில் வந்து சொல்கிறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூவி, ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். அண்ட் எங்கள் வீட்டில் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிலேட் ஆகிற ஒரு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்தோன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் என்னோட கேரக்டர், அம்பிகாவோட கேரக்டர் வரும்போது நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன், எப்படி இது பண்ணுறது, எதுவுமே சொல்லாமல் ஒரு சைலன்ஸ்லேயே அவ்வளோ காட்டணுமே, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஐ திங்க் most of the inputs Shanmuga sir kudutadilla da I think I could do something like that. So thank you so much sir for giving me this opportunity and believing in me that I could do something like this. And adukapro I think definitely Meenakshi, after seeing your performance I was like, I totally forgot that you are my sister and like, you know, you were part of the movie. I was transported to that world instantly. So it was a wonderful performance to watch. And adukapro I think the two constants in the movie, enna solradhu, oru engeyume ungala let down pannama ella edathiliyum I think they've given the best of best performance nu solla. I think Aruldas sir aprom Muruganandam sir, unga rendu periyum paathittu I think my whole family எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்கன்னா, ஓகே எங்கள் வீட்டிலும் இந்த மாதிரி இருக்காங்க, அவங்க கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக இந்த மூவி காமிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒன் ஆக்டர் தட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் அண்ட் ஹூ ஆல்வேஸ் சேஸ், ஒரு ஆக்டராக இருக்கும்போது நீங்கள் யூ ஷுட் நாட் பி சூஸிங் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன், அந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீ ஆல்சோ பிலீவ்ஸ் தட் ஒரு ஆக்டருக்கு ஷி ஷுட் ஹாவ் லைக் அ லைப்ரரி ஆஃப் ஒர்க் அரவுண்ட் ஹர். அண்ட் அப்படி அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் லைக் வெரி இன்னோசென்ட்டாக நீங்கள் பண்ணுறது அப்படியே லைக் ஆல் த கேர்ள்ஸ் வில் பி க்ரஷிங் ஓவர் யூ சார். ஸோ அந்த இதில் ஐ ஜஸ்ட் லவ்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி மச் in the movie. And and I think நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் போகும்போது everybody there were certain areas அதில் எல்லாருமே they had a big smile on their face. அது எந்தெந்த இடத்துலனா எப்போ மியூசிக் ஸ்டார்ட் ஆகுதோ, சாங் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான். ஸோ ஐ திங்க் ஷான் சார் நான் சொல்ல தேவையில்லை, எல்லாரும் எவ்ரி ஒன்ஸ் ப்ரேசிங் யுவர் ஒர்க் ஸோ மச். அண்ட் இப்போது மியூசிக் ஐ திங்க் எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் ரீச் ஆகிடும். பட் ஐ திங்க் லிரிக்ஸ் ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில ஏஜில் தான் நாங்கள் லிரிக்ஸ் என்ன எழுதியிருக்காங்க அது நம்ம லைஃப்பில் இப்படி நடக்குது அதை கேட்டுட்டு நாங்கள் வி ரியாக்ட் இல்லையா. ஸோ அந்த இடத்துல ஐ திங்க் மோகன் சார் எப்போவுமே உங்கள் லிரிக்ஸ் கேட்கும்போது வி ஆல் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆர் மெமரிஸ் ஆஃப் பாஸ்ட். ஸோ ஆல் இன் ஆல் இந்த என்டையர் டீமுக்கு இந்த மூவி ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு லைக் பிக் தேங்க்ஸ் தீரத் சார். அண்ட் இந்த ஃபிலிமை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சக்தி ஃபிலிம்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.
உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இஃப் யூ லைக், ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் மோர் அண்ட் மோர் பீப்புள் டு கம் வாட்ச் ஆர் மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். I'm thinking if I should be speaking in English or Tamil. தமிழும் எனக்கு அவ்வளோ நல்லா வராது. நான் தமிழில் பேசணுமோ இங்கிலீஷில் பேசணுமோ தெரியாது. ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் கூட அதில் இன்க்ளூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக தமிழில் ஒரு நல்ல கேரக்டர் இல்லை ஒரு நல்ல படம் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக I've been wishing for. So thanks to Shanmuga Priyan sir, because he made it possible with a very nice character, a very beautiful character. நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறேன். ராதா வந்து லைக் I've played Radha is like half of my heart. I just enjoyed playing Radha. Also a very big thanks to Sean sir, because everybody who has watched the film is constantly texting me and messaging me and calling me and saying it's all possible just because of the music. The music, you know, every time they hear adoda oru love is increasing. So thanks to Sean sir, because my character and the song nala and the character oda oru enna solradhu ஒரு அந்த பப்ளினஸ் அந்த அது எல்லாமே அந்த சாங்கில் தான் இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் அந்த லவ் சீன்ஸ் எல்லாமே. ஸோ அதில் தேங்க்ஸ் டு ஷான் சார் அண்ட் மோகன்ராஜ் சார் ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் ரிட்டன் லைன்ஸ். Also thanks to our producer sir and all my co-actors, because we had shoot in Gopichettipalayam and then we were all like ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம் எல்லாருமே. அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், ப்ரொடக்ஷன், என்ன சொல்கிறது, ஆக்டர்ஸ், கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பேசி பழகி அந்த மாதிரி தான் இருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தோம் ஷூட்டிங்கில். Also now thanks to Vikram Prabhu sir, he's been very supporting throughout the film. He's been very, I was actually kind of scared to be acting beside all of them, but then ரொம்ப நல்லா இருந்தோம். Also thanks to Sush, she's been a very great co-actor. I am a big fan of her now. Yeah, thanks to everybody. Thank you. இறைவனுக்கு நன்றி, பிரசன்ட் மீடியாவுக்கு அதுக்கு மேலே பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்படி ஒரு சக்ஸஸ் எனக்கு கொடுத்ததுக்கு, இந்த படத்துக்கு கொடுத்ததுக்கு, இவ்வளோ பெரிய ரீச் கொடுத்ததுக்கு. ப்ரெஸ் ஷோ போட்டுட்டு வெளில நிற்கும் போது இருந்த சந்தோஷம் வந்து எனக்கு வாழ்க்கையில் என் குழந்தை பிறக்கும்போது கூட இல்லை. அதோட பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பாராட்டுகள். இந்த ஒரு ஃபேமிலி படம் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு படம் ஃபேமிலி படமாக பண்ணணுன்னு ஆசைப்படும் போது இந்த கதையை பண்ணலாம் டிசைட் பண்ணும்போது, அக்காவை கல்யாணம் பண்ண போகிற ஒருத்தன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வரான் அப்படின்னும் போது கேட்க கொச்சையாக இருந்துச்சு. அந்த கதையை வந்து பெண்களை பற்றி ரொம்ப அழகாக தான் காட்டணும்னு சொல்லிட்டு என்னோட டைரக்டர் ராகார்த்திக் சார் சொல்லிக்கிட்டே இருப்பார். எந்த படத்துலையும் பெண்களை ரொம்ப அழகாக காட்டணும்பாரு. இந்த கதையில் இன்னும் அழகாக காட்ட முடியும், அதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு சொன்னார். ஸோ அப்படி தான் ஒரு ஃபேமிலி ட்ராமாவை பண்ணணும்னு டிசைட் பண்ணி இது பண்ணோம். அது ராம்காம், ஃபேமிலி ட்ராமா, இப்படி நிறைய ஜானர்ஸ்குள்ள இது அடக்கலாம். அண்ட் இதை வந்து எந்தவித சந்தேகமோ எந்தவித தயக்கமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ண என்னோட ஹீரோ விக்ரம் பிரபு சார், என்னோட மியூசிக் டைரக்டர் ஷான்ரோடன் ஐயா, அவரோட சப்போர்ட், ஹீரோவோட சப்போர்ட்லாம் வந்து இமென்ஸ், எக்ஸ்ட்ரீம், சொல்லவே முடியாத அளவுக்கு. ப்ரெஸ் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு அளவுக்கு அவங்க வந்து பிஃபோர் த ஃபிலிமே கொடுத்துருந்தாங்க. ஸோ சக்தி சாரோட ரிலீஸ் நான் எதிர்பார்த்ததும் நிறைய தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ணால் தேட்டர்ஸாக இருந்துச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு. சார் இவ்வளோ தேட்டர்ஸா சார், அதெல்லாம் வரும் பிரதர், நீங்கள் இப்படி தயக்கப்படுறீங்க, தேட்டர் கிடைக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னாரு. ஸோ அது இன்னும் ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறது. நாங்கள் பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் போகும்போது சார் சொன்ன மாதிரி பேக்கோட கட்டடிச்சு வந்த பசங்க, ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்க வயசானவங்க எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயக்கமாகவும் பயமாகவும் இருந்துச்சு, என்ன சொல்லிருவாங்களோன்னு. போன உடனே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக என்னோட ப்ரொடியூசர் கொடுத்தாங்க. அதே மாதிரி டாக்டர் ஸ்வேதாஸ்ரீ வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த மாதிரியே எனக்கு என்னோட டெக்னீஷியன்ஸ் கொடுத்தாங்க. என்னோட ஹீரோஸ், ஆர்டிஸ்ட், அருள்தாஸ் சார், 2 ஹீரோயின்ஸ் எல்லாருமே கொடுத்தா மாதிரி ப்ரெஸ்ஸோனுக்கு அதே அளவுக்கு அன்பை கொடுத்தாங்க. அதே மக்களும் கொடுத்துருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப நல்ல நேரம் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து செம்ம டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு அருள்தாஸ் சார், மோகன் அண்ணா, அண்டு ஹீரோயின்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா சுஷ்மிதா பட் மேம் கால் பண்ணி, நீங்கள் தான் ஹீரோயின், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருப்பீங்க, செகண்ட் ஹாஃபில் இருக்க மாட்டீங்க, ப்ரொமோஷன்ஸில் இருப்பீங்க அப்படின்னு.
சந்தேகப்பட்டாங்க. மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க மாட்டீங்க, ப்ரொமோஷன்ஸில் இருக்க மாட்டீங்க அப்படின்னு. அவங்களும் சந்தேகப்பட்டாங்க. எந்த நம்பிக்கையில் வந்து நடிச்சாங்கன்னு தெரியல. அது நம்பிக்கை நான் இது பூர்த்தி பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன்ஸுக்கு வந்திருக்கேன் மீனாட்சி. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. இதுக்கப்புறம் அடிக்கடி நிறைய படங்களை ஒர்க் பண்ணி நினைக்கிறேன். மாஸ்டருக்கு தினேஷ் காசி மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் 2 ஃபைட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் 1 ஃபைட்னு, நீ சொல்லும் போதே தெரியும் இந்த படத்தில் 1 ஃபைட் தான் இருக்குன்னு சொல்லி அப்படின்னாரு. அதுலேயும் அது மாஸ்டர் நல்ல ஒரு சூப்பர் ஃபைட் பெருசாக கொடுத்தாரு. பட் இந்த படத்துக்கு தேவையான அளவு வச்சோம். அதுவும் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன். முருகானந்தம் பண்ணேன். ஸோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்டு இந்த நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்த நித்தமுருவானம் டைரக்டர் கார்த்திக் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து சாகர் சார், சாகர் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அண்டு என் ப்ரொடியூசர்ஸ் டாக்டர் ஸ்வேதாஸ்ரீக்கு மிகப்பெரிய நன்றி. அண்டு கேட்குறதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து எனக்காக என்னை நல்லா ஹெல்ப் பண்ணி செய்கிற என்னோட யுவராஜ் நண்பனுக்கு மிகப்பெரிய நன்றி. திரும்ப அன்றைக்கி நன்றி சொல்கிறதுக்கே ஃபோன் பண்ணி, நமக்கு எதுக்கு அதுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் திரும்ப சொல்லிக்கிறேன், ரொம்ப நன்றி. இப்போ படம் வேறு கொடுத்துருக்கீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க, அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் 91 கோடி ப்ளஸ் சம்திங் கலெக்ஷன் ப்ளஸ் எல்லா பிஸ்னஸையும் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அடுத்த படம் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு ஈக்குவலான ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நேற்று பிரபு சார் படம் பார்த்துட்டு சொன்னது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரித்து சொல்லிட்டு, விக்ரம் கிட்ட இதுக்கு முன்னாடி விக்ரம் பண்ணாத ஒரு விஷயத்தை நீ வாங்கியிருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. என்னால் வந்து கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, வேத்து ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பவர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் பிளான் பண்ணி எழுதி கொண்டு வந்தாலும் பேச தெரியாது. அதனால எனக்கு தோன்றது பேசிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா. நான் எல்லா ரிவ்யூஸையும் உட்காந்து குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட எடிட் டேபிள் மாதிரி ஒரு 5-6 ஃபோன் வச்சு 2-3 டிவி போட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு யாருன்னு மென்ஷன் பண்ண முடியல. யாரெல்லாம் பார்த்து பயந்து தெரிச்சு உட்காந்துட்டு இருந்தனோ, எவ்ரி 20 மினிட்ஸ் போய் யூரின் போயிட்டு வந்து திரும்ப உட்காந்துப்பேன் தண்ணி குடிச்சிட்டு. எல்லாருமே பாசிட்டிவாக சொன்னது வந்து என்னால் டூ மச் ஆஃப் ஃபுட்டு பிரியாணி கொடுத்து சாப்பிட்டு வயிறு முட்டை படுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த மேடையும் கொடுத்த என் ப்ரொடியூசர்ஸ்க்கும் பிரசன்ட் மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு ஷானையா அகைன் ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்னை ஒரு பெட்டர் மனுஷனாக மாற்றிருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதில் விக்ரம் சார் டிசிப்ளின், நான் ரொம்ப பேட் டிசிப்ளின்டு பர்சன். என் குடும்பமே எனக்கு கழுவி ஊற்றும். இந்த படத்துக்கு அப்புறம் என்னோட டிசிப்ளின் மாறி இருக்குது. பேசுகிற விதம், நடக்கிற விதம், சொல்கிற டைமுக்கு வர்றதெல்லாம் மாறி இருக்குது. அதுக்கு விக்ரம் சார் மிகப்பெரிய காரணம்னு நினைக்கிறேன். அவர் வந்துருவார் நம்மள வரணுன்ற ஹேபிட்டில். இதெல்லாம் பண்ணால் நம்மளை மதிப்பாங்களோ, நம்ம மரியாதையை மாறணுன்றதுக்காக இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை நம்பினவங்களுக்கு நன்றி. என் பேரண்ட்ஸ், ஃபேமிலிக்கெல்லாம் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ் மேரேஜ் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு மிகப்பெரிய நன்றி. மைக் கேக்குறாரு மீனாட்சி சாருக்கு மைக்